Hi students, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 11th standard commerce ஓட இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஆல்ரெடி 2 marks 3 marks ஓட இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसலாம் நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காமர்ஸ்ல இருக்கக்கூடிய 5 marks ஓட இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். பாருங்க என்னென்ன क्वेश्चंस கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாங்களா? சரி பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन துறைவாரி நிறுவனங்களின் நன்மைகள் ஏதேனும் 5னை விவரிக்கவும். Explain any 5 advantages of department undertaking. நெக்ஸ்ட் ஒன் ஏதேனும் 5 தனிநபர் முதலீட்டு வழிகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் எனி 5 பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூ. நெக்ஸ்ட் ஒன் உள்நாட்டு வணிகத்தையும் பன்னாட்டு வணிகத்தையும் வேறுபடுத்துக. ஏதேனும் 5. டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் இன்டர்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். இதுவும் எனி 5. அடுத்து அந்நிய செலவாணி மாற்று பத்திரத்தின் ஏதேனும் 5 சிறப்பியல்புகளை விவரிக்கவும். ஸ்டேட் எனி 5 ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ். அது FCCB. நெக்ஸ்ட் ஒன் காப்பீட்டின் கோட்பாடுகளை விளக்குக. ஏதேனும் 5. எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ். எனி 5 தான். நெக்ஸ்ட் ஒன் வருமானம் என்ற சொல்லில் அடங்கியுள்ளவை யாவை? வாட் ஆர் த ஐட்டம்ஸ் இன்க்ளூடட் இன் ஆன் இன்கம்? நெக்ஸ்ட் ஒன் இந்திய ரிசர்வ் வங்கியின் பல்வேறு பணிகளை வகைப்படுத்துக. ஏதேனும் 5. கிளாசிஃபை த வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. எனி 5. அடுத்து முத்ரா வங்கி விளக்குக. எக்ஸ்பிளைன் முத்ரா பேங்க். நெக்ஸ்ட் கொஸ்டின் கூட்டாண்மை நிறுவனத்தை பதிவு செய்ய பின்பற்றப்படும் நடைமுறைகளை விவரிக்கவும். ரைட் த ப்ரொசீஜர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எ ஃபர்ம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பெரு நிறுவன ஆளுகையின் நன்மைகள் ஏதேனும் 5னை எழுதுக. ரைட் எனி 5 பெனிஃபிட்ஸ் ஆஃப் கார்ப்பரேட் கவர்னன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பன்னாட்டு நிறுவனங்களின் தீமைகளை விளக்குக. வாட் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் மல்டிநேஷனல் கார்ப்பரேஷன்ஸ், அதாவது MNCs. நெக்ஸ்ட் ஒன் உரிமையாளர்களின் முறை அடிப்படையில் வங்கிகளின் வகைகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் பேங்க்ஸ் பேஸ்ட் ஆன் எ ஓனர்ஷிப் பேட்டர்ன். நெக்ஸ்ட் ஒன் தொழில் சிறப்பு தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு ஓர் ஒப்பீடு செய்க. ஏதேனும் 5. கம்பேர் பிஸ்னஸ் வித் ப்ரொஃபஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். எனி 5. அடுத்து ஏட்டுக்கடன் முகமைக்கும் பன்னாட்டு ஏட்டுக்கடன் முகமைக்கும் இடையேயான வேறுபாடுகளை எழுதுக. ரைட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபேக்டரிங் அண்ட் ஃபார்ஃபைட்டிங். நெக்ஸ்ட் ஒன் உற்பத்தி தொழில் வணிகம் மற்றும் வியாபாரம் ஒரு ஒப்பீடு செய்க. கம்பேர் இண்டஸ்ட்ரி காமர்ஸ் அண்ட் ட்ரேட். நெக்ஸ்ட் கொஸ்டின் அமைப்பு முறையீட்டில் அடங்கியுள்ள பொருளடக்கங்கள் யாவை? வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பொது கழகத்தின் ஏதேனும் 3 நிறைகள் மற்றும் 3 குறைகளை எழுதுக. எக்ஸ்பிளைன் எனி 3 அட்வான்டேஜஸ் அண்ட் 3 டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பப்ளிக் கார்பரேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு நிதி உதவி வழங்கும் நிறுவனங்கள் யாவை? வாட் ஆர் த institutional sources of finance for micro, small and medium enterprises. Next question பல்வேறு வகையான வங்கிகளை செயல்பாடுகளின் அடிப்படையில் விவரிக்கவும். Explain the various types of banks based on on the functions. Any 5 தான். Next question வருமான வரியின் அடிப்படை கருத்துக்கள் எவையேனும் 5னை விளக்கி எழுதுக. Elucidate the any 5 basis concept of income tax. Next question ஒப்பந்தம் மற்றும் உடன்படிக்கைக்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை? What are the differences between contract and agreement? Next question தொழில் நெறிமுறைகளின் அடிப்படை கூறுகளை விளக்கவும். Explain the different key elements of business ethics. Next question போக்குவரத்தின் பல்வேறு வகைகளை விவரிக்கவும். Explain different types of transport. Next question பன்னாட்டு நாணய நிதியத்தின் பணிகளை குறிப்பிடுக. Write down the functions of International Monetary Fund. Next question உலகளாவிய வைப்பு ரசீதை அமெரிக்கா வைப்பு ரசீதையும் வேறுபடுத்துக. டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் GDR and ADR. நெக்ஸ்ட் கொஸ்டின் சில்லறை வியாபாரிகளின் வகைகளை விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிட்டைலர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வெளிநாட்டு வியாபாரத்தின் பல்வேறு வகைகளை விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாரின் ட்ரேட். நெக்ஸ்ட் ஒன் செலுத்துதல் சமநிலையின் சிறப்பம்சங்கள் ஏதேனும் 5னை விளக்குக. எக்ஸ்பிளைன் எனி 5 ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் தொழிலின் ஏதேனும் 5 நோக்கங்களை விவரிக்கவும். டிஸ்கஸ் எனி 5 ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் தனியார் வணிகத்தின் நன்மைகள் ஏதேனும் 5னை விவரிக்கவும். ஸ்டேட் எனி 5 அட்வான்டேஜஸ் ஆஃப் சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ். நெக்ஸ்ட் ஒன் இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமை மற்றும் மேற்பார்வை பணிகளை விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் லீடர்ஷிப் அண்ட் சூப்பர்வைசர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் RBI. நெக்ஸ்ட் ஒன் அமைப்பு முறையீட்டில் அடங்கியுள்ள பொருளடக்கங்கள் யாவை? வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் தொழில் நெறிமுறைகளின் பல்வேறு முக்கிய கூறுகளை விளக்கவும். எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் கீ எலமெண்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் நேரடி வரியையும் மறைமுக வரியையும் வேறுபடுத்துக. டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ். நெக்ஸ்ட் ஒன் செலுத்துதல் சமநிலையின் சிறப்பம்சங்கள் யாவை? ரைட் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். நெக்ஸ்ட் ஒன் பண்டக காப்பகங்களின் பணிகளில் ஏதேனும் 5னை விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வேர் ஹவுசஸ். எனி 5. இதுவும் ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் தான், நல்லா பார்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட் ஒன், பண்டைய தமிழ்நாட்டின் வெளிநாட்டு வர்த்தகத்தின் பங்களிப்பை பற்றி விளக்குக. வாட் டு யூ நோ அபவுட் த ஓவர்சீஸ் ட்ரேடிங் பார்ட்னர் ஆஃப் ஆன்சியன்ட் தமிழ்நாடு. நெக்ஸ்ட் ஒன், ஏதேனும் 5 தனிநபர் முதலீட்டு வழிகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் எனி 5 பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூ. இதுவும் ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் தான். நெக்ஸ்ட் ஒன், கூட்டுறவு சங்கத்தின் நன்மைகள் யாவை. வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. நெக்ஸ்ட் ஒன், உள்நாட்டு வியாபாரத்தின் இயல்புகள் யாவை. வாட் ஆர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இன்டர்னல் ட்ரேட். நெக்ஸ்ட் ஒன், நில போக்குவரத்தின் ஏதேனும் 5 வகைகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் எனி 5 கைண்ட்ஸ் ஆஃப் லேண்ட் டிரான்ஸ்போர்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், சட்டப்படி செல்லக்கூடிய ஒப்பந்தம் ஒன்றின் இன்றியமையாத கூறுகள் யாவை. எக்ஸ்பிளைன் த எசென்சியல் ஆஃப் எ வேலிட் கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், தொழில் சிறப்பு தொழில் வேலைவாய்ப்பு ஓர் ஒப்பீடு செய்க. கம்பேர் பிஸ்னஸ் ப்ரொஃபஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். இதில் எனி 5 சரிங்களா. ஏதேனும் 5 தனிநபர் முதலீட்டு வழிகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் எனி 5 பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸ். நெக்ஸ்ட் ஒன், தனியாள் வணிகத்தின் சிறப்பியல்புகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ். இதுவும் ரிப்பீட்டடான கொஸ்டின் தான். அடுத்து பாருங்க, சட்டப்படி செல்லக்கூடிய ஒப்பந்தத்தின் இன்றியமையாத கூறுகள் எவையேனும் 5 விளக்குக. எக்ஸ்பிளைன் எனி 5 எசென்சியல் ஆஃப் எ வேலிட் கான்ட்ராக்ட். இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து, துறைவாரி நிறுவனங்களில் ஏதேனும் 3 நிறைகள் மற்றும் 3 குறைகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் எனி 3 அட்வான்டேஜஸ் அண்ட் 3 டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டிபார்ட்மெண்டல் ஆஃப் அண்டர்டேக்கிங். நெக்ஸ்ட் ஒன், மொத்த வியாபாரிக்கும் சில்லறை வியாபாரிக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் ஏதேனும் 5 எழுதுக. கிவ் எனி 5 டிஃப்ரெண்ட் பிட்வீன் ஹோல்சேல் ட்ரேடர் அண்ட் ரீட்டைல் ட்ரேடர். இதுவும் இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அடுத்து, செயல்முறை விதிகள் என்றால் என்ன. அதிலே செகண்ட் கொஸ்டின், செயல்முறை விதிகளில் அடங்கியுள்ள பொருளடக்கங்கள் ஏதேனும் 5 எழுதுக. வாட் இஸ் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். ரைட் எனி 5 கண்டென்ட்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பன்னாட்டு வணிகத்தின் நன்மைகள் எவையேனும் 5 விளக்குக. எக்ஸ்பிளைன் எனி 5 அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் பிஸ்னஸஸ். நெக்ஸ்ட் ஒன், வணிக வங்கிகளால் வழங்கப்படும் பல்வேறு வகையான கடன்களை பற்றி விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் த கிராண்டிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லோன் பை த கமர்ஷியல் பேங்க்ஸ். நெக்ஸ்ட் ஒன், கூட்டாண்மை நிறுவனத்தின் பதிவு செய்ய பின்பற்றப்படும் நடைமுறைகளை விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் த ப்ரொசீஜர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எ பார்ட்னர்ஷிப் ஃபிம். நெக்ஸ்ட் கொஸ்டின், உள்நாட்டு வியாபாரத்தின் இயல்புகள் யாவை. வாட் ஆர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இன்டர்னல் ட்ரேட். எனி 5 தான்ப்பா. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். அடுத்து, எவையேனும் 5 வகையான பண்டக காப்பகங்களை விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் எனி 5 டைப்ஸ் ஆஃப் வேர்ஹவுஸ். இதுவும் ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், நேரடி வரியையும் மறைமுக வரியையும் வேறுபடுத்துக. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ். இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நல்லபடியாக பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து கேள்வி கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பாருங்கள், பண்டைய தமிழ்நாட்டில் கடற்கரையோர வர்த்தகம் பற்றி விளக்குக. எக்ஸ்பிளைன் த கோஸ்டல் ட்ரேட் இன் ஆன்சியன்ட் தமிழ்நாடு. இதுவும் ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் தான். அடுத்து, வணிகத்தின் தடைகள் ஏதேனும் 5 கூறுக. ஸ்டேட் எனி 5 ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் காமர்ஸ். அடுத்து, வணிக வங்கிகளால் வழங்கப்படும் குறுகிய கால நிதி ஆதாரங்கள் எவையேனும் 5 விளக்குக. எக்ஸ்பிளைன் எனி 5 சோர்சஸ் ஆஃப் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ் கிவன் பை கமர்ஷியல் பேங்க்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருளாதார செயல்பாடுகளுக்கும் பொருளாதார சார்பற்ற செயல்பாடுகளுக்கும் உள்ள வேறுபாடுகள் ஏதேனும் 5 உதாரணத்துடன் விளக்கவும். ஸ்டேட் எனி 5 டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்கனாமிக் அண்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வித் ஆன் எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் ஒன், வழங்கல் வழியினை தீர்மானிக்கும் காரணிகளில் ஏதேனும் 5 விளக்குக. எக்ஸ்பிளைன் எனி 5 ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட் ஒன், கூட்டாண்மை ஒப்பாவனத்தில் உள்ள உள்ளடக்கத்தினை விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் த கண்டென்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட். நெக்ஸ்ட் ஒன், இந்திய ரிசர்வ் வங்கியின் பாரம்பரிய பணிகள் யாவை. எக்ஸ்பிளைன் த ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்து, தனியாள் வணிகத்தின் நன்மைகள் விவரிக்கவும். வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ். இதுவும் ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் தான். அடுத்து பாருங்கள், அரசு நிறுவனத்தின் சிறப்பியல்புகள் ஏதேனும் 5 விளக்குக. எக்ஸ்பிளைன் எனி 5 ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனி. நெக்ஸ்ட் ஒன், சுய உதவி குழுக்களின் நோக்கங்கள் யாவை. வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், வணிக வங்கிகளின் 2ஆம் நிலை செயல்பாடுகளில் ஏதேனும் 5 எழுதுக. எக்ஸ்பிளைன் எனி 5 செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ். நெக்ஸ்ட் ஒன், காப்பீட்டின் கோட்பாடுகள் ஏதேனும் 5 தகுந்த உதாரணங்களுடன் விளக்குக. எக்ஸ்பிளைன் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ் எனி 5 பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், துறைவாரி பண்டக சாலையின் சிறப்பியல்புகளை குறிப்பிடுக. ஸ்டேட் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ். நெக்ஸ்ட் ஒன், வருமான வரியின் 5 சிறப்பியல்புகளை விளக்கி எழுதுக. Elucidate any 5 uses of income tax.
நெக்ஸ்ட் ஒன், நுகர்வோர்களுக்கு சில்லறை வியாபாரிகள் ஆற்றிடும் சேவைகளை விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் த சர்வீசஸ் ரெண்டர்ட் பை ரீட்டைலர் டு கன்சியூமர்ஸ். இதுவும் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். இதெல்லாம் முக்கியமான 5 மார்க் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தாலே நம்ம 5 மார்க்ஸ் பற்றின பயம் நமக்கு தேவையில்லை. இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸை நீங்கள் படித்தாலே இந்த எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் லிங்க் வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வெரி ஆல் த பெஸ்ட் டு ஆல். Thank you.